வேதத்தில் எனக்கு 2 கேரக்டர்ஸ், எனக்கு அடிக்கடி ரொம்ப கேரக்டர்ஸ், நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல ஸ்பெஷலா 2 கேரக்டர்ஸ்னு சொல்ல போனா ஜோஷுவா அண்ட் காலேப். 5 ராஜாக்கள், பெரிய படையே வருது. வந்த பொழுது என்ன ஆனது? இவன் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடுகிற. ஆண்டவர் சொன்னார், யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 8ஆம் வசனம், அவர்கள் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது கிடையாது ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். இவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க. அவர்கள் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது கிடையாது. சரி, ஓகே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், அப்படியே செய்வார் என்று இவன் இல்லை. இவன் என்ன தெரியுமா பண்ணா? இவனுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் அந்த சாப்டருடைய ஹைலைட்டான வேர்ஸ். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14. எனக்கு பிடிச்ச வசனம் அந்த 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்துல இப்படியாய் வருகிறது, அப்படியே கர்த்தர் ஒரு மனிதனின் சொல் கேட்டு. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என் சொல் கேட்கிறாருங்க. நான் சொல்ற காரியத்தை அவர் கேட்கிறார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஹalleluya. என்ன தெரியுமா இவன் ஜெபித்தான்? ஆண்டவரே, நான் இந்த 5 ராஜாக்களை நான் முறியடிக்கணும். ஆண்டவரே, let the sun stand still. சூரியன் அப்படியே நிற்கட்டும், சந்திரன் அப்படியே நிற்கட்டும். அங்க பாருங்க, the Lord listened to the man. அந்த மனிதனுடைய சொல்லை கேட்டு அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காய் யுத்தம் பண்ணினார். ஹalleluya. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுதாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்ட் யாரும் முறிக்கவே முடியாது. அப்படியே நின்றது சூரியன், அப்படியே நின்றது. இன்றைக்கு கூட நீங்க ஜெபிக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயம் செய்கிற ஒரு நேரமாய் மாறப்போகிறது.